கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யாத பயணிகள் ஏறிய நிலையில் ரயிலை நடுவழியில் நிறுத்தி முன்பதிவு செய்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் இருந்து கிளம்பிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரம் நிறுத்தத்தில் நின்றபோது முன்பதிவு செய்யாத பயணிகள் S1 பெட்டியில் அதிக அளவில் ஏறி உள்ளனர். இதனால் முன்பதிவு செய்திருந்த பயணிகள் தங்களது இருக்கைக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து அங்கிருந்த டிக்கெட் பரிசோதகர் சரியான நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த முன்பதிவு செய்த பயணிகள் ரயில் விருத்தாச்சலத்தை கடந்த பின் நடுவழியில் ரயிலை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ரயில்வே அதிகாரிகள் சமாதானம் செய்த பிறகு ரயிலில் புறப்பட்டு சென்றது. இதனைத் தொடர்ந்து அரியலூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது ரயில்வே பாதுகாப்பு படையினர் முன்பதிவு செய்யாத பயணிகளை மாற்று பெட்டிக்கு அனுப்பினர். இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறும் நிலையில் ரயில்வே நிர்வாகம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் 2608 கோடி ரூபாய் மதிப்பில் 215 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 4 வழி சாலைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சனிக்கிழமை வெளியிட்ட செய்தி குறிப்பில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டு திட்டம் மூலம் மாவட்ட மற்றும் வட்டங்களை இணைக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழி சாலைகளாக அகலப்படுத்த 4984 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க முடிவு செய்யப்பட்டது. அதில் 2608 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட 215 கிலோமீட்டர் நீள சாலைகள் 4 வழி சாலைகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 1860 கோடி ரூபாயில் 1407 கிலோமீட்டர் நீள சாலைகள் 2 வழி சாலைகளாக மாற்றப்பட்டுள்ளன. இதுவரையில் 785 கோடி ரூபாய் செலவில் 795 தரைப்பாலங்கள் உயர்நிலை பாலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. மேலும் 1353 கோடி ரூபாயில் 4492 கிலோமீட்டர் நீள சாலைகளின் மேற்பரப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் தேவைப்படும் இடங்களில் மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலும், மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை சந்திப்பு முதல் அப்போலோ மருத்துவமனை சந்திப்பு வரையிலும் மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. இதேபோன்று ரயில்வே மேம்பாலங்களும் கட்டப்பட்டுள்ளன. இதுவரையில் 836 கோடி ரூபாயில் 22 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டில் உள்ளன. சாலைகளில் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்ய செயலி வழியாக மக்கள் புகார் தெரிவிக்கும் வசதி உள்ளது. நம்ம சாலை செயலி எனும் பெயரிலான அந்த செயலிக்கு பெறப்பட்ட புகார்களில் 2129 புகார்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளன. மேலும் குமரிமுனையில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் கடற்சார் பாதசாரிகள் பாலம் 37 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணி விரைவில் முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. சில தினங்களாகவே தமிழக பாஜகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது முதல் கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை எதிர்த்தும் ஆதரித்தும் இணையதளவாசிகள் முதல் பாஜக மூத்த தலைவர்கள் வரை விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் தனியார் நாளிதழுக்கு தமிழிசை கொடுத்துள்ள பேட்டியில் சமூகத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கட்சியில் மாவட்ட அளவிலான பதவி வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. முன்னதாக அண்ணாமலைக்கு எதிராக கல்யாணராமன் பல பதிவுகளை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டதும் சர்ச்சையாகியது. மேலும் கேசவ விநாயகம், H. ராஜா, உமா ஆனந்தன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் அண்ணாமலையின் தலைமையில் அதிருப்தியாக உள்ளதாக அக்கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் பதவி வழங்கப்படும் எனவும் தமிழக மாநில தலைவர் பொறுப்பு பறிக்கப்படும் எனவும் செய்திகள் பரவிய நிலையில் அண்ணாமலை தலைவராக நீடிப்பது உறுதியாகியுள்ளதாக டெல்லி பாஜக வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் எல். முருகன் மத்திய அமைச்சராகவே தொடர்கிறார். தமிழக தேர்தல் முடிவுகள் குறித்து பேசியிருந்த பிரதமர் மோடி தமிழக பாஜக சிறப்பாக செயல்பட்டதாகவும் தமிழகத்தில் வாக்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளதாகவும் கூட்டணி கட்சியினர் மத்தியில் பேசியது குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி நேற்று பதவியேற்றார். பிரதமர் பதவியேற்பு விழாவில் பல்வேறு தலைவர்கள், அண்டை நாட்டு பிரதிநிதிகள், பல்வேறு துறைகளின் முன்னணி நட்சத்திரங்கள் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க டெல்லி செல்லும் முன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்பது மிகப்பெரிய சாதனை. அதே போல நல்ல வலுவான எதிர்க்கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். இது நாட்டிற்கு நல்லது என்று கூறினார். அஜய் தேவ்கன், அனில் கபூர், அனுபம் கேர் உள்ளிட்டோரும் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்தனர்.
தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது. எனினும் மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதன்படி கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. இதற்கான வளாக பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு முன்னேற்பாடுகள் பள்ளிகள் தரப்பில் செய்யப்பட்டன. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆதரவு இல்லாமல் மோடி 3வது முறையாக பிரதமராக இருக்க முடியாது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 240 இடங்களை மட்டுமே வென்றுள்ளது. கடந்த 2 தேர்தல்களில் தனி பெரும்பான்மையுடன் செயல்பட்டு பாஜக இந்த முறை கூட்டணியை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு சென்றுள்ளது. இதுகுறித்து விமர்சித்து பேசிய ஜெய்ராம் ரமேஷ், 2024 மக்களவை தேர்தலில் நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட வகையிலும் அரசியல் ரீதியாகவும் தார்மீக அடிப்படையிலும் பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது அவர் 1/3 பங்கு பிரதமர் மட்டுமே. ஏனெனில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆதரவு இல்லாமல் மோடி 3வது முறையாக பிரதமராக இருக்க முடியாது. 240 தொகுதிகளை வைத்துக் கொண்டு மோடி பிரதமராகிறார். ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து 3 முறை தனிப்பெரும்பான்மையுடன் பிரதமரானார். இருப்பினும் அவர் ஜனநாயகவாதியாகவே இருந்தார். ஆனால் பிரதமர் மோடியால் தனிப்பெரும்பான்மையுடன் பிரதமராக முடியவில்லை. மோடியின் நய வஞ்சகத்திற்கு அளவே கிடையாது. அரசியலமைப்பை சீர்குலைக்கும் வகையில் அவரது ஆட்சி இருந்தது. மோடி அரசு முறைகேடான அரசாக இருந்தது. பணம், அதிகாரம், ஊடகம், மிரட்டல் மற்றும் அச்சுறுத்தலை பயன்படுத்தி ஆட்சி செய்தார்கள். இந்த புதிய அரசாங்கத்தை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக நான் பார்க்கவில்லை. ஏனெனில் மக்களின் தீர்மானம் மோடிக்கு எதிராகவே உள்ளது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். 2024 முதல் 25ஆம் கல்வியாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் அதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. தேர்வு எழுதியவர்களில் 1500 பேருக்கு கருணையின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாகவும், இதுவரை இல்லாத அளவிற்கு 67 பேர் நீட் தேர்வில் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் என்பன போன்ற சர்ச்சைகள் எழுந்துள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, நரேந்திர மோடி இன்னும் பதவி கூட ஏற்காத நிலையில் நீட் தேர்வில் நடந்துள்ள முறைகேடு 24 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களையும் அவர்களது குடும்பங்களையும் பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கியுள்ளது. ஒரே தேர்வு மையத்தில் இருந்து 6 மாணவர்கள் அதிகபட்ச மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்றுள்ளனர். நடைமுறையில் சாத்தியமில்லாத அளவிற்கு பலர் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். ஆனால் வினாத்தாள் தேர்விற்கு முன்பே வெளியாகவில்லை என அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. கல்வி மாஃபியாவுடன் அரசு இயந்திரம் கூட்டு சேர்ந்து இயங்கும் இந்த வினாத்தாள் கசிவு முறைகேட்டை சமாளிக்க காங்கிரஸ் வலுவான திட்டத்தை வகுத்தது. எங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு சட்டத்தை உருவாக்குவதன் மூலம் மாணவர்களை வினாத்தாள் கசிவு பிரச்சனையில் இருந்து விடுவிக்க தீர்மானித்தோம். இன்று நான் நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாக மாறுவேன். உங்கள் எதிர்காலம் தொடர்பான பிரச்சனைகளை வலுவாக எழுப்புவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். இவ்வாறு ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. இதில் 7 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் 3 பாதுகாப்பு படை வீரர்கள் காயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நக்சலைட்டுகளிடம் இருந்த ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்து துப்பாக்கி சண்டை நடந்த இடத்தில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளனர். இதன் மூலம் இந்த ஆண்டு மட்டும் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளின் எண்ணிக்கை 122ஆக உயர்ந்துள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் 500 ஆண்டுகள் பழமையான திருமங்கை ஆழ்வார் சிலையை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்ப உள்ளதாக தி கார்டியன் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. 60 சென்டிமீட்டர் அளவு கொண்ட 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்குள் புகுந்து கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களில் 4 பேரை இஸ்ரேல் மீட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்த காசா பயங்கரவாதிகள் பலரை கொன்று 250 பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றதே காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்க காரணமாக அமைந்திருந்தது. நவம்பர் மாதம் காசா மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதலில் பாதிக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். இன்னமும் 130 பிணை கைதிகள் மீட்கப்பட வேண்டும் என்றும் அதில் கால்வாசி பேர் இறந்திருக்கலாம் என்றும் மற்றவர்களை பத்திரமாக மீட்டு நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பிணை கைதிகள் 4 பேரை மீட்கும் போது 274 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பிசினஸ் ஸ்டாண்டர்ட் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. போயிங் ஸ்டார்லைனர் விண்கலன் மூலம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் ஆகியோர் கடந்த 5ஆம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டனர்.
அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து இந்த விண்கலன் புறப்பட்டது. இது பூமிக்கு மேல் விண்வெளியில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது. 27 மணி நேர பயணத்துக்கு பிறகு ஜூன் 6 இரவு 11 மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அவர் அடைந்தார். விண்வெளிக்கு சென்றதும் சுனிதா வில்லியம்ஸ் உற்சாகத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடனமாடினார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள 7 வீரர்கள் அவரை ஆற தழுவி வரவேற்றனர். விண்வெளிக்கு சுனிதா வில்லியம்ஸ் செல்வது இது 3வது முறையாகும். இங்கு அவர்கள் 8 நாட்கள் தங்கி ஆய்வு செய்ய உள்ளனர். சுனிதா வில்லியம்ஸ் ஒவ்வொரு முறை விண்வெளி பயணம் செய்யும் போதும் சில பொருட்களை விண்வெளிக்கு தன்னுடன் எடுத்து செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். அந்த வரிசையில் தற்போது அவர் விநாயகர் சிலை மற்றும் மீன் குழம்பு தன்னுடன் எடுத்து சென்றார். இது குறித்து பதிவு செய்துள்ள சுனிதா வில்லியம்ஸ் தன் அருகே மீன் குழம்பு இருப்பது வீட்டில் இருப்பது போன்று உணர்வதாக தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பு அவர் பகவத்கீதை, சமோசா எடுத்து சென்றிருந்தார். மத்தியில் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று பதவியேற்றுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பயங்கர தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் சிவகோட்டி குகை கோவிலுக்கு பக்தர்களை ஏற்றி சென்ற பேருந்து தீவிரவாத தாக்குதலால் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இதில் குறைந்தபட்சம் 10 பக்தர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவித்தன. விபத்தில் பேருந்து கடுமையாக சேதம் அடைந்து உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்ததாகவும் அந்த பேருந்து ஜம்மு காஷ்மீர் பதிவு எண் கொண்டிருந்ததாகவும் உள்ளூர் வாசிகள் தெரிவித்தனர். உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் சண்டிமோர் பகுதியில் முகமூடி அணிந்த 2 தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் ஓட்டுநரை நோக்கி தீவிர தாக்குதல் நடத்தி பேருந்தை பள்ளத்தாக்கில் கவிழ்த்து விட்டதாகவும் தெரிகிறது.